அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு கிரன்ச்சியான ஒரு ஸ்நாக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். முதல்ல நம்ம காலிஃப்ளவர் வாங்கிட்டு அதை அதில் இருக்கிற தண்டுகள்லாம் நீக்கிட்டு தனித்தனி பீஸுகளாக காலிஃப்ளவர் எடுத்து அதை முதல்ல வெந்நீரில் போட்டு முதல்ல அலம்பிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்நீரில் போட்டு கழுவிட்டோம் அப்படின்னா அதில் சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும், பச்சை புழுக்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெந்நீரில் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் எடுத்து நம்ம பக்கோடா எதாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டாண்டர்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வச்சுக்கோங்க. இப்போ நாமளும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மீன் டைம் நம்ம ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கடலை மாவு, அதாவது சோள மாவு, கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அது கொஞ்சம் ஜவுன்னு இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் சால்ட்டு, கார பவுடர், சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கரம் மசாலா தூள் இருந்ததுன்னா அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிவிட்டு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு தனியாக நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. காலிஃப்ளவரில் ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அதுலேயே வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இப்போ நம்ம மேலும் தண்ணி ஊற்றினோன்னா ரொம்ப கொலன்னு பஜ்ஜி மாதிரி ஆயிரும். இப்போ தண்ணி ஊற்றாமல் அந்த காலிஃப்ளவரை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்ல மாவு காலிஃப்ளவர் ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அதை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல சமையல் எண்ணெயை விட்டு நல்ல காஞ்ச பிறகு இந்த பக்கோடா காலிஃப்ளவர் எல்லாத்தையும் தனித்தனி பீஸுகள் எடுத்து எண்ணெயில் போட்டு நல்ல சிவக்க பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா செம்ம டேஸ்டியான கிரன்ச்சியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த காலிஃப்ளவர் பக்கோடாங்கிறது பிடிக்காதுன்னு எந்த குழந்தைகளுமே சொல்லாது. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே விருப்பமானது. ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் அப்படின்னாலே இந்த காலிஃப்ளவர் கோபி 65 தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் குயிக்காக செய்கிறதுக்கு இந்த காலிஃப்ளவர் பக்கோடா இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.